திமுக அரசின் அலட்சியம், கண்கலங்கும் விவசாயிகள், மனதை உருக்கும் சம்பவம். குறுவை சாகுபடி அறுவடை முடிந்த நிலையில் காவேரி பாசன டெல்டா பகுதிகள் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அறுவடை செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான நெல் தேங்கி கிடக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படும் TNCSC சரியான திட்டமிடல் இல்லாததேதான். நெல் கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுவதாக டெல்டா பகுதி விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இந்த வருடம் சுமார் 6.31 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொண்டனர் விவசாயிகள். இது வழக்கமான 3.87 லட்சம் ஏக்கரில் இருந்து அதிகம். இப்படி வழக்கத்துக்கு மாறாக விவசாயிகள் சாகுபடி செய்தாலும் கொள்முதல் தாமதம் காரணமாக விவசாயிகள் அரும்பாடுபட்டு விவசாயம் செய்தாலும் நெல்கள் தேங்கி கிடக்கும் அவல நிலைதான் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட 70% பயிரில் 40% மட்டுமே TNCSC-யால் எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கொள்முதல் மையங்கள் என்று அழைக்கப்படும் DPC முழுமையாக செயல்படுத்தாத காரணத்தால் நெல் திறந்த வெளிகளில் சேமிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டு விவசாயிகளை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. போதுமான லாரி இல்லாததால் DPC-களில் இருந்து கிடங்குகளுக்கு நெல் கொண்டு செல்வதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டு வருகிறது. மேலும் சாக்குப்பை பற்றாக்குறை காரணமாக மேற்கு வங்கத்தில் இருந்து புதிய சாக்குப்பை வருகிறது என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து கடுமையான சாக்கு பற்றாக்குறையால் நெல் கொள்முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. 2 முறை TNCSC நிர்வாக இயக்குநர்கள் இடமாற்றம் காரணமாக நிர்வாகமே மிகப்பெரிய அளவில் சீர்குலைந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இதுவே நெல் கொள்முதல் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் என கூறப்படுகிறது. நெல் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட தாமதத்தினால் தேங்கி கிடக்கும் நெல் இருப்புகள் தற்பொழுது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஈரப்பதம் ஏற்பட்டு பல மையங்களில் நெல் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் விவசாயிகள் நலனில் தொடர்ந்து திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இது இப்போது மட்டுமில்லை, ஒவ்வொரு பருவத்திலும் நெல் கொள்முதல் தொடர்பாக தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனையை எதிர்கொண்டு வருவதாகவும் இதற்கு திமுக அரசாங்கத்தின் மோசமான திட்டமிடல்தான் என தங்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள். இந்த நிலையில் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒன்றியத்திலும் தானிய கிடங்குகளை நிறுவுவதாக திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது என்ன ஆயிற்று என்கிறார்கள் விவசாயிகள். மாதக்கணக்கில் வயல்களில் பாடுபட்டு அறுவடை செய்த நெல்களை கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவது விவசாயிகளை மிக கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதால் மேலும் சேதத்தை தடுக்க இனிமேலாவது உடனடியாக நெல் கொள்முதலை அரசு விரைவுபடுத்துமாறு அரசாங்கத்தை மன்றாடி கேட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திமுக அரசின் அலட்சியம் மற்றும் திறமையின்மை காரணமாக அறுவடை செய்யப்பட்ட நெல் மழையில் நனைந்து வருவது விவசாயிகளை கண் கலங்க வைத்துள்ளது.